அனைவருக்கும் வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இது நாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இது நம்ம தொடர்ந்து பேசிட்டு வர்றோம். இப்போ சுத்த ரத்தத்தில் கிருமிகள் வாழாதுன்னு அறிவியல் சொல்லுது. சுத்த ரத்தத்தில் கிருமிகள் வாழாது. அப்ப நமக்கு பெருங்குடல் தான் ரொம்ப சுத்தம். இது இப்ப சொல்லல. ஆஹ், குடலை கழுவி உயிரே வளர் அப்படிங்கிற செய்தி நமக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. குடலை கழுவி உயிரே வளர். இப்ப எப்படி குடலை கழுவுறது? குடலை கழுவி எப்படி உயிரை வளருது? இப்ப என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, விஞ்ஞானிகள் என்ன சொல்றான்னு பார்ப்போம். பரிணாம அறிவியல் அடிப்பில் சிந்தித்து நம்ம வைத்தியம் பார்க்கிறதா, இல்ல புலன்களை தாண்டாத புலன்களை வைத்துக்கொண்டு பகுத்தறி பயன்படுத்தாம புலன்களை வைத்துக்கொண்டு பகுத்தறி திங்கிறது. அது பல புலன்கள் திங்கிறது என்பது அது பரிணாம அறிவியல் தான். அதனால இந்த தின்பதற்கும் ஆரோக்கியத்துக்கு எந்த தொடர்பும் இல்லை. ஆக சுத்தத்தில் தான் எல்லாமே வாழ்கிறது. அப்ப நம்மளை சாவடிக்கிற கிருமிகள் எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, ரத்தம் எப்ப கெட்டு போகும்? உணவுல ரத்தம் கெட்டு. அதைத்தான் மருத்துவ ஆய்வு பண்றீங்க. தின்னுட்டு வாங்க, தின்னுட்டு ரத்தத்தை சோதனை பண்ணுங்க. திங்காம ரத்தத்தை சோதனை பண்ணுங்க. தின்னா ரத்தம் எந்த அளவுக்கு அழுகி போகுது, திங்காம இருந்தா எந்த அளவுக்கு அழுகி போகுதுன்னு பாக்குறேன். அழுகி போறது. அப்ப அழுகி போச்சுன்னா எல்லாமே நடக்கும். அப்ப சுத்தம் அப்ப எல்லா பக்கம் அழுகல் இருக்கு இல்லையா? நம்ம சாப்பிட்ற உணவுல அழுகித்தான் போகும். அழுகி அசுத்தமாயி ரத்தமாயி அது உறிஞ்சப்பட்டு ரத்தமும் அழுகி போயிடும், உணவு பாதையும் அழுகி போயிடும். ஏன்னா நம்ம உடம்புல பூரா அழுகி போற தன்மை தான். பிண அழுகல் உண்டாகும். அழுகி போறப்ப என்ன தீய கிருமிகளை மேலே எழுந்து மனித குலத்தை கொண்டு போடும். கேன்சர் செல் cannot survive in oxygen environment. அதாவது கேன்சர் செல்லுங்கிறது வேற ஒண்ணும் இல்லை. கேன்சர் செல் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. கேன்சர் செல்லுங்கிறது வேற ஒண்ணும் இல்லை. கேன்சர் செல் அப்படிங்கிறது கேன்சர் செல்லுங்கிறது நான் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. அது இப்ப என்ன சொல்றாங்கன்னா, மூளைக்கும் பெருங்குடலுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. முந்தையில ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் சொல்லலையே. மூளைக்கும் பெருங்குடலுக்கும் நேரடி சம்பந்தம் இருக்கிறது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு 2வது மூளைன்னு சொல்றாங்க. என்ன வேணா சொல்லுவானுங்க. இப்ப பெருங்குடல் தூய்மையாக இருந்தால் பெருங்குடல் என்பது நேரடியாக மூளையோட தொடர்பு இருக்குதுன்னு இப்போ கண்டுபிடிச்சு சொல்றானுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சு சொன்னானுங்க. சரி, அதுல இருக்கிற கிருமிகள் நேரடியாக மூளையோட தொடர்பு வச்சுக்குது. அதாவது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அப்போ பெருங்குடல் சுத்தமாக அதாவது இப்ப சொல்லல, எப்பவோ சொல்லல. குடலை கழுவி உயிரை வளர்ந்து எப்பவோ சொல்லியிருக்காங்க. குடலை கழுவி உயிரை தக்க வைத்துக் கொள்ளுன்னு எப்பவோ சொல்லியாச்சு. இப்ப இதெல்லாம் நாம வாழ்ந்து காட்டாத வரைக்கும் ஒத்துக்கு போறது. இப்ப நான் தமிழர்கள் குறைஞ்சபட்ச ஒரு 1000 பேராவது இது வாழ்ந்து காட்டணும். குடலை கழுவி வாழ்ந்து காட்டணும். குடலை கழுவி வாழ்ந்து காட்டணும். அது எல்லாம் ஒத்துக்கிட்டு போறாங்க. 1000 பேர் இருந்து காமிச்சு 100 பேர் இருந்தா போதுங்க. ஐயா 100 பேர் ஆராய்ச்சிக்கு தானே. ஆராய்ச்சி தான். ஆமா, அதுக்கப்புறம் நீ ஒரு 100 நாள் இருந்து காமிச்சா முடிஞ்சு போச்சு. ஒரே ஆராய்ச்சி என்பது உண்மையை கண்டுபிடிக்கிறது ஒரே மாசம்தான். அதுக்கு வேற அங்க ஒண்ணுமே இருக்காது. எப்படி மாறுது? சாப்பிடுகின்றவன் நொறுங்க திங்கிறான் பாருங்க, ரத்தம் கெட்டு போகுது. உணவை பற்றி வாய் தர உணவே தேவையில்லைங்கிற பொழுது, உணவுக்கு ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் இல்லைங்கிற பொழுது உணவு தேவையில்லை. அது யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா உணவுங்கிறது ஒரு போதைப் பொருள். அதை யாரும் சொல்ல மாட்டாங்க. அதனால எவரும் சொல்ல மாட்டான். அவன் புலன்களை தாண்டாதவன். இப்ப இருக்கிற மருத்துவர்கள் புலன்களை தாண்டாதவர்கள்.
பகுத்தறிக்கு வேலை கொடுக்காதவனுக்கு புலன்களை தாண்டாதவங்க. ஆனா கையில அறிவியல் வச்சுக்கிறானுங்க. கையில என்ன வச்சுக்கிறாங்க? உடலை பற்றி தெரியாத அறிவியல் வச்சுக்கிறாங்க. உடம்பு எப்படி இயங்குது, எதனால இயங்குது, அது இல்லாம எப்படி, அதெல்லாம் வந்து மர்மமா உடலை பற்றி புரிதலுக்கான வெறும் சாதாரண எம்டெக் படிச்சிட்டாவோ பிடெக் படிச்சோம்னா பயோடெக்னாலஜி படிச்சாவோ கண்டுபிடிக்க முடியாது. பரிணாம அறிவியல் அடிப்படையில் சிந்திக்கணும். ஏன் இந்த பரிணாம அறிவியல் ஏன் குடல் இருக்குது, ஏன் பசி இருக்குது, பசிக்கு முன்னாடி என்ன இருந்தது, இதெல்லாம் அவங்க சிந்திக்கிறது இல்லை. நாம என்ன சொல்றோம்னா பசிக்கு முன்னாடி ஒட்டுக்குடல் இருந்தது, ஒட்டுக்குடலுக்கு அப்புறம் பசி இருந்தது, ஒட்டுக்குடல் வேலை செய்தது. இப்ப நமக்கு ஏன் வேலை செய்யல? அந்த வேலை செய்யறதான பாதிப்பு இல்லை. அதே மாதிரி ஜீரநீர் சுரக்காம இருந்தா நமக்கு எந்த நோயும் இல்லை. ஜீரநீர் சுரக்கிறதுனால தான் நம்ம ஜீரநீர் அமைதிப்படுத்தினோம்னா அது வந்து அது யோகிகள் தான் செய்ய முடியும். அது 7ஆம் அறிவு பெற்றவங்க. அதனால இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்ப மெல்ல மெல்ல வருவாங்க, கடைசியில குடலை எப்படி சுத்தம் பண்றதுன்னு கேட்க போறாங்க. அது பாக்டீரியாவே சரி பண்ணிக்கும்னா எப்படி பாக்டீரியா சரி பண்ண? அதுக்கு இடம் கொடுக்கணும், சுத்தம் பண்ணுவதற்கான இடம் கொடுக்கணும். நோய் வருவதுக்கும் அதான் காரணம். நோய் நீக்குதுன்னு காரணம்னா அப்ப நோய் எங்கிருந்து வருது அப்படின்னு சிந்திக்கணும். அப்ப நோய் என்பது ரத்தம் கெட்டு போனா வருது. ரத்தம் ஏன் கெட்டு போகுது? உணவு பழக்கத்தில் ரத்தம் கெட்டு போகுது. ஏன் நுரையீரல் கெட்டு போகுது? ஒன்று உணவு பழக்கம். ஏன் கல்லீரல் கெட்டு போகுது? உணவு பழக்கம். ஏன் சாராயம் குடிச்சா கல்லீரல் கெட்டு போகுது? ஏன் சாராயம் குடிச்சா நுரையீரல் கெட்டு போகுது? ஏன் பீடி குடிச்சா நுரையீரல்? பீடியில் நிறுத்துறது இல்லை, சாராயத்தை நிறுத்துறது இல்லை, ஆனா அது குடிக்கிறதுனால எது கெட்டு போகுது? எல்லாம் கெட்டு போறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த கெட்டு போறதுக்கான கிருமிகள் வளர ஆரம்பிக்குது. நல்ல பழக்கம் மனிதன் கொண்டு வரவே மாட்டான். நல்ல பழக்கத்தை கொண்டு வர மாட்டான். மனம் என்ன முடிவு எடுக்குதோ, அப்ப மனம் என்ன முடிவு எடுக்குதோ, மனம் முடிவு எடுக்கிறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி போதைப் பொருள் தேடுவான். அதுக்கு தகுந்த மாதிரி போதைப் பொருள். அந்த போதைப் பொருளை தான் நம்ம நவீனமா கண்டுபிடிச்சு கொடுக்குறான் பாருங்க. வீட்டுல பொண்டாட்டி செய்யறது, கடையில விற்கிறது, தெருவுல விற்கிறது, எல்லாமே போதைப் பொருள் தான். எல்லாமே போதைப் பொருள் தான். பின்ன என்ன பொண்டாட்டி சமைக்கிறது என்னங்கிறீங்க? இப்ப அவ சமைச்சு திங்கிறது இவன் நல்லா திங்கிறான். ரெண்டு குருட்டு முட்டைகள் சாப்பிட்டு சாப்பிடுது. அப்ப இதைதான் தெரிஞ்சுக்கணும், போதைப் பொருள் இவங்களே தயார் பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்க. உற்பத்தியெல்லாம் பண்ண மாட்டாங்க. உற்பத்தியெல்லாம் பண்ண மாட்டாங்க. இவங்க போய் கையில காசு இருக்குங்கிற, கையில காசு வந்துருச்சு இல்ல, காசு வந்துட்டா முதல் போதை தான். போதை இதை நேரடி போதைக்கு போயிட வேண்டியது. வேணுங்கிறது வகை வகை வாங்கிட்டு வந்து இருப்பு வச்சு திங்க வேண்டியது. வசதி இருக்கிறவன் வேற மாதிரி, வசதி இல்லாதவங்க அப்பப்போ. இதனாலதான் அந்த பெருங்குடல் கெட்டு போகுது. இப்ப என்ன சொல்றாங்க, பெருங்குடல் காரணங்களை கண்டுபிடிக்கான தவிர எப்படி சுத்தம் பண்றதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப காரணங்களை கண்டுபிடிச்சாச்சு, காரணங்களை தான் சொல்றானே தவிர அதை வராம இருக்கிறது எப்படி சுத்தம் பண்றது அதை சொல்லு. நிறைய ஆய்வகம் வந்தாச்சு. ஆய்வகத்துல வந்து இப்ப என்ன சொல்றான்னா, இனிமேல வந்து இப்ப என்ன, இப்ப ஒரு காணொலி பார்த்தேன் நானு. சின்ன சின்ன பசங்களா பயோடெக்னாலஜி படிக்கிறானுங்க. அந்த பசங்க இப்ப ஜெர்மன்ல எங்க இருப்பானுங்க தெரியுது, நான் பார்த்தேன். அது நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் பாருங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, எதிர்காலத்துல எம்ஆர்ஐ ஸ்கேன் பாக்குறது மட்டுமில்ல, இனிமேல குடலையும் பார்ப்பாங்க. மனம் கெட்டு போச்சுன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன். மனம் கெட்டு போச்சுன்னு எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்தீங்கன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்ப மனம் கெட்டு போச்சுன்னா வயிற்று பார்ப்பாங்க. இப்ப வயிற்று இருக்கிற அந்த வயிறு கெட்டு போச்சுன்னா அந்த கிருமிகள் வந்து இந்த வயிற்றுல, அதாவது மூளைக்கு எந்த அளவுக்கு மூளை செல்கள் இருக்குதோ, பெருங்குடல்ல அதை விட அதிகமா மூளை செல் இருக்குதுங்கிறான். என்னது பெருங்குடல் இப்ப கண்டுபிடிச்சிருக்கானுங்க. அதாவது மூளைக்கு மட்டும்தான் நியூரான், நரம்பணுக்கள் நேரடியாக மூளையிலிருந்து தொடங்குது, மூளையிலிருந்து கீழே தொடங்குது, இப்படி எல்லாம் போயிட்டே இருக்குது. இப்ப அதிகமா நியூரான் செல், அது மூளை நரம்பணுக்கள் செல் தொடர்பு வைத்துக்கொள், நேரடியாக தொடர்பு வச்சுக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, நேரடியா, அதாவது இந்த பெருங்குடல், முக்கியமா பெருங்குடல். நாம என்ன சொல்றோம்னா, ரத்தத்தையும் பெருங்குடலையும் தகுந்த உணவு முறையில் உள்தூய்மை செய்து, எந்த நோயும் எதிர்க்கின்ற வல்லமை பட்டு தானும் அழியாமல் தன் சந்ததியும் அழியாமல் உயர்த்துகின்ற நிலைக்குதான் நீர் மருத்துவம் அல்லது உணவில்லாமல் வாழும் கலை என்கிற நீருணவு முறை.
அல்லது வெங்கடேசன் கண்டுபிடித்த? இல்ல வெங்கடேசன் கண்டுபிடிச்சதுதான். நம்ம விளக்கமா சொல்றதுக்காக பல்வேறு தலைப்பு சொல்றான். கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு. இல்ல உணவில்லாமல் வாழ்க்கை என்னன்னு தெரியாதனாலதான் நான் உணவில்லாமல் வாழும் கலை நீருணவு முறை, நீர் மருத்துவம் அப்படின்னு சொல்றேன். அப்போ இப்ப என்ன சொல்றீங்க விஞ்ஞானிகள்? விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருவாங்க, ஆனா தீர்வு நம்ம கிட்ட தானே இருக்கு. தீர்வு நம்ம கிட்ட தான். பிரச்சனையை கண்டுபிடிச்சிருவாங்க, பிரச்சனைக்கு தீர்வு சொல்லு. சிக்கலை கண்டுபிடிச்சிருவாங்க. அது ஒட்டுறதுக்கு அப்ப பஞ்சராயி போச்சு, ரைட், பஞ்சர் ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு எங்க ஒட்டுறது, ஒட்ட வைக்கிறது கண்டுபிடிக்கணும் இல்ல. பஞ்சர் ஆயிடுச்சு பஞ்சர் ஆயிடுச்சு பஞ்சர் ஆயிடுச்சு. அதனாலதான் இங்க ரத்தத்தையும் பெருங்குடலையும் ரத்தத்தையும் பெருங்குடலையும் தூய்மை செஞ்சாச்சு. இப்ப 2000 ஆண்டுக்கு அப்புறமா நம்ம கண்டுபிடிச்சு கையில வச்சுட்டோமே. இதுவும் இந்த வெங்கடேசன் புத்தகம் வரல அப்படின்னா, வெங்கடேசன் வந்து பல ஆண்டுகள் ஆய்வு பண்ணி 4-5 பதிப்பு போட்டாரு. போட்டுக்கிட்டு வந்தாச்சு. பல அச்சகத்துல மாறி வந்தாச்சு. 2 அச்சகத்துல மாறி வந்தாச்சு. பல தடவை எழுதியாச்சு. இன்னும் இருந்திருந்தா இன்னும் ஆங்கிலத்துல வார வச்சிருப்பாரு. இன்னும் பெருசா இந்த 400 பக்கம் கூட வந்திருக்கலாம். இத்தனை பக்கம் இப்ப 230 இப்ப 300 பக்கம் கூட வந்திருக்கலாம். அது எப்படியே இருக்கட்டும். நம்ம இப்ப கையில கிடைச்சது இவ்வளவுதான். நமக்கு கையில கிடைச்சது இதை வச்சு நம்ம முன்னேறோம். இவ்வளவுதான், இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. இது மேல யாரும் ஆராய்ச்சி பண்ண முடியாது. ஏன்னா செஞ்சு காமிச்சிட்டு போயிட்டாரு. பெருங்குடல் கெட்டு போச்சுன்னா முடிஞ்சு. பெருங்குடல் தான் இப்ப பண்ணாங்க. பெருங்குடலுக்கும் நேரடியாக மூளைக்கு சம்மந்தம் இருக்குது. அது மட்டும் இல்ல, பெருங்குடல் உற்பத்தி ஆகிற கிருமிகள் நேரடியாக மூளைக்கே போகுதுங்கிறான். மூளைக்கு போய் நேரடியாக போய் சொல்லி போட்டு வருதாமா. அவன் சொல்ற செய்தி பார்த்தா அது இங்க இருந்து நேரம் மூளைக்கே போயிடுது. அது இது வரைக்கும் இறப்பிக்கும் மூளைக்கும் சம்மந்தப்பிலே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா முட்டைகளை எல்லாத்தோடையும் தொடர்பு இருக்கிறது. பெருவரில் அடிபட்ட மூளைக்கு சூரியன் வடிக்குதே இல்லையா? பெருவரில் அடிபட்ட மூளைக்கு வடிக்குதே இல்லையா? அப்புறம் அது என்னது? நரம்பு தானே. அப்ப பசங்க என்ன பண்றாங்கன்னா, பசங்க சிறு சிறு பகுதி ஆராய்ச்சி பண்ணிட்டு மொத்த ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது தெரியாது. இப்ப நம்ம பிரச்சனையை வந்து பெருங்குடலை சுத்தம் செய்தால் பெருங்குடலை இப்ப மறுபடியும் நோய் வந்து இந்த நோயெல்லாம் இப்ப பயப்பட தேவையில்லை. இப்ப இந்த நோய் வருது போகுது இதெல்லாம் சும்மா அது வியாபாரம் நீங்க சொன்ன மாதிரி அது வித்துட்டு தான் இருக்குமே தவிர ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. இன்னும் பெருசாலாம் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. அதுக்கு எதிர்பார்த்தல் கொடுத்தாலும் வேலை செய்யாது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இப்பவே புது மருந்துகள் தான் கண்டுபிடிக்கும். அதே நோய் தான் வெவ்வேறு வடிவம் மாறும். அப்ப சுத்தம் ஒண்ணுதான். ஏற்கனவே நாம சொல்லியாச்சு, பரிணாமம் என்பது ஒரு மருந்தை கொடுத்தால் ஒரு கட்டத்தில் அழித்து வைக்கப்படும். அதே கிருமி வேறு வடிவம் தாங்கி வரும். உருவ ஒற்றுமை இருக்கும், ஆனா அதுல மரபணு மாத்திட்டு போயிடும். அது மரபணு மாத்திடும். எது மரபணு மாத்தம்? கிருமி. உருவம் ஒன்னா மாதிரி தான் இருக்கேன். உருவம் வந்து பெருசா உருவம் பார்த்தா அப்படித்தான் இருக்கான். பார்த்தா புளிங்க மாதிரி இருக்கான், ஆனா உள்ள கசப்பா இருக்கும். சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க புளிங்காய்க்கு வைத்தியம், புளிங்காய் புளிப்பு தானே, நம்ம உப்பை போட்டு கட்டுப்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா அது உப்பு கட்டுப்படுத்தாது. ஏன்னா பேரு இதை உருவம் தான் புளிங்காயை தவிர உள்ள செயல்பாடு வேறையா இருக்கும். உடனே மருந்தை மாத்துவான். இப்படித்தான் அது மரணத்தை உறுதி செய்யறது அதனுடைய வேலையே. செந்தில் யாருங்க? எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் செந்தில், நீங்க யாருன்னு சொல்லுங்க. ஐயா வணக்கம்யா, நான் மதுரையில இருந்து பேசுறேன். ஏற்கனவே ஓஹோ ரைட். என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? உங்களை பத்தி ஒரு ஐயாவுடைய புத்தகங்கள் படிச்சிருக்கேன். அது ஒரு 60 நாள் வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க. சரி. நல்ல மாற்றம் ஏற்பட்டது. எப்படி உங்களுக்கு புத்தகம் கிடைச்சு? வாங்கினீங்களா? கடையில வாங்கினீங்களா? டாக்டர் ரேவதி மேடம் கொடுத்தாங்க மதுரையில. அரே ரேவதி யாருன்னு எனக்கு தெரியாது. உங்களோட ஸ்டூடெண்ட்னு சொன்னாங்க. ரேவதியா? யாருன்னு தெரியலையே. உங்களோட பேசிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்டூடெண்டா? அப்படி யாரும் இல்லை எனக்கு. இல்ல யாரும் நேரடி செய்முறை செஞ்சது யாரும் இல்லையா என்கிட்ட. அதான் இவங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க போல. ஒரு 3 மாசம் வரைக்கும் நீர் விரதம் இருந்திருக்காங்க. நீர் விரதம் இருந்திருக்காங்க 3 மாசமா? அப்படி இருக்கவே முடியாது, ஆளை கொண்டு ஓடுமே. இல்ல இருந்திருக்காங்க. இளநீர் இந்த மாதிரி எல்லாம் குடிச்சிட்டு இருந்திருக்காங்க போல. அப்படியெல்லாம் நாங்க சொல்லவே இல்லையே.
ஏன்னா தப்பு தப்பா செஞ்சிருக்கிறாங்க. ஆனா எப்படி முறையா ஆனா செய்யல. உங்களோட நூலை வந்து எனக்கு கொடுத்தாங்க ஐயா. உங்களோட நூலை கொடுத்தாங்க, நான் படிச்சேன் நானு. அது அந்த வகையில கரெக்ட். இது வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி செய்யணும். இது முட்டாள்தனம் யாரும் செஞ்சோம்னா இறந்துருவாங்க. புரியுதுங்களா? ஆ, ஆ, ஆ. இல்ல ஏன் அவங்க அவங்க கொஞ்சம் தொடர்ந்து கொஞ்சம் சரிங்க, நான் கேக்குறேன். அது என்னன்னா முறையாக இந்த கல்லூரி மாதிரி தொடங்கியாச்சு. சாதாரண விஷயம் அல்ல. இது விளையாட்டை யாரும் நல்லது கத்துக்கொள்ள நல்லது. முடியாது. ஏங்க நம்மளோட நூலை முழுமையா படிச்சேன் நானு ஒரு முறை. படிச்சுட்டு ஐயா காலையில நீர் 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 சம்பந்தமான முதல்ல அதெல்லாம் முதல்ல ரத்தத்தை ஆய்வு பண்ணாம செய்யக்கூடாது. ஆ, ஆ, ஆ. விஞ்ஞான ரீதியா செய்யாம முட்டாள்தனமா பண்ணக்கூடாது. இல்ல, ஐயா வந்து காலையிலயும் மதியமும் நீர் உணவு எடுத்துட்டு மாலை பொழுதுல வந்து இந்த சப்பாத்தியும் கொஞ்சம் அதெல்லாம் சரி, அதெல்லாம் சரி. மருத்துவம் என்ன, உங்களுக்கு என்ன நோய், எதுக்காக செய்யணும், உங்க இலக்கு என்ன? இல்ல நோயெல்லாம் இல்லைங்க, ஆரோக்கியமா தான் இருக்கிறோம். என்ன நீங்க சாதாரண உணவு சாப்பிடுற ஆள் தானே? சாதாரண உணவுனா கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்துக்கிறோம். 2 வேளை தான் உணவு சாப்பிடுறோம் நம்ம. உணவுனாவே ஆரோக்கியத்துக்கு எடுக்கும். உணவுனாவே உணவுனாவே மரணத்தை கொண்டே விடுறதானே. ஆனா உழைக்கிறோங்களேங்க, கடினமா உழைப்பு உழைக்கிறோம். உழைப்பு 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 வேற ஆரோக்கியம் வேற. நேரடியா வாங்க, பிரச்சனைக்கு வாங்க. உழைப்பு வேற ஆரோக்கியம் வேற. நீங்க உழைப்பை பத்தி பேசுறதுல பிரச்சனை இல்ல. ஆரோக்கியம்ங்கிறது உணவோட தொடர்பு கிடையாது. ஆரோக்கியம் உணவு, ஆனா உணவுங்கிறது உடல் உழைப்புக்கான ஆற்றலை கொடுக்கும் தானேங்க. அது தவறு. முட்டாள்தனமா எவனா சொல்ல, மூட நம்பிக்கை. அதெல்லாம் அதெல்லாம் மூட நம்பிக்கை. அல்லது மூட நம்பிக்கை, உங்ககிட்ட இருக்கிற மூட நம்பிக்கை காரணம். சித்தர்கள் உணவே மருந்து அப்படின்னு சொல்லி மூட நம்பிக்கை. உணவுங்கிறது ஒண்ணுமே இல்ல. உணவுனா விஷம்னு சொல்லியிருக்காங்க. இயற்கை ஆற்றல் வேற. நீங்க அப்படியே இயற்கை உணவு சாப்பிடுறது ஆளுங்க நீங்க கிடையாது. சாதாரண உணவு திங்கிற ஆள் தான் நீங்க. இல்ல, சாதாரண உணவு தான் எடுத்துக்கிறோம், ஆனா ஆரோக்கியமா அது எப்படி ஆரோக்கியம் இருப்பீங்க? சாதாரண உணவே ஆரோக்கியம் தராத பொழுது, இயற்கை உணவே ஆரோக்கியம் தராத பொழுது எப்படி நீங்க? இயற்கை உணவே ஆரோக்கியம் தராது. என்னது? இல்லைங்க, இயற்கை உணவு இல்ல. ஒரு மனிதன் வந்து இயற்கை உணவே ஆரோக்கியம் தராது. நேரடியா வாங்க. இயற்கை உணவே ஆரோக்கியம் தராத பொழுது நீங்க சாப்பிடுற சாதாரண உணவு எப்படி ஆரோக்கியம் தரும்? ரத்தத்தை செக் பண்ணி பாருங்க, எப்படி கெட்டு கிடக்குன்னு பாருங்க. ரத்தத்தை தின்னு ஓட்டு என்ன ஏன் வந்து மருத்துவர்கள் சொல்லுங்க, ரத்த உணவை தின்னுட்டு வாங்க. அப்ப பாருங்க உணவு அப்பவே ரத்தம் கெட்டு போச்சுன்னு அப்பவே சொல்லிடுவான் அவன். விவரமா தான் சொல்றேன். இல்ல, உங்களோட ரொம்ப நாள் பேச நினைச்சிட்டே இருந்தேன், வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நன்றி. அதாவது காற்றுதான் உணவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை நான் வந்து முழுமையா நம்புறேன். நம்ம வந்து சரிதான். முதல்ல அதுக்கான சிஸ்டத்துல இறங்கணும். முதல்ல நீங்க என்ன நல்லதா கவனிங்க. முதல்ல உள்ள வகுப்புல சேருங்க. முதல்ல உள்ள 1 மாசம் அறிமுக வகுப்பு பண்ணணும். அதுக்கப்புறம் எல்லாம் எழுதியிருப்பேன், எல்லாம் அனுப்பிச்சிட்டு வச்சிருப்பேன். புத்தகம் வாங்கணும், அதுக்கப்புறம் அறிமுக வகுப்பு நடத்தணும், அதுக்கப்புறம் தான் செய்முறைக்கு வரணும். எடுத்துட்டு செய்முறைக்குலாம் வரக்கூடாது. ஆனா 60 நாள் நான் வந்து அந்த பயிற்சி செய்யும் போது எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்தேன். ரொம்ப அதுல விஞ்ஞான ரீதியா கிடையாதுங்க. நீங்க ஒரு சாட்சியே சொல்லாம விஞ்ஞான ரீதியா நிரூபிக்கல அதைய. இல்ல, விஞ்ஞான ரீதியா தான் 60 நாள் இருந்தீங்க. மாலை பொழுது ஐயா சொன்ன யாரு முன்னாடி செஞ்சீங்க? யாரு சாட்சி? யாருக்கு தெரியாது? வெங்கடேசன் ஐயாவுடைய நூல் வந்து எனக்கு பெரிய ஒரு பக்கபலமா இருந்துச்சு. சரி, அது ஏன் நிரூபிக்கல? கரெக்ட், நீங்க பேசுறதெல்லாம் கரெக்ட். இதெல்லாம் வந்து சாட்சி இல்லாம செய்யறது. என்னது? சாட்சியே இல்லாம, அறிவியல் இல்லாம செய்யறது. புத்தகம் ரைட்டு. நீங்க ஒரு அவரே 10வது பாடத்துல 10வது இடத்துல தன்னுடைய ரத்தத்தை ஆய்வு செய்து மருத்துவருக்கு முன்னாடி நிரூபிச்சாரு. என்னது? இப்ப ஐயாவுடைய நிலையம் ஒண்ணு காட்டுனீங்க, அந்த வனத்துல வந்து. அதெல்லாம் சரிதான். நான் வந்து இதெல்லாம் சிஸ்டமேட்டிக்கா செய்யணுங்க. ஏன் இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல வர்றேன். புரியுதா? நல்லது. நான் வந்து நேர்ல உங்களை சந்திக்கணுங்க. அங்க உங்களோட மலை சார்ந்த ஒரு பகுதி வச்சிருக்கீங்கல்ல, அந்த ஒரு காடு. அதெல்லாம் தொடங்கியாச்சு. பயிற்சி நடந்துட்டு தான் இருக்குது. எல்லாமே கத்துக்கிட்டு வெளிநாட்டு மாணவர்கள் தான் கத்துக்கிட்டு இருக்காங்க. உள்நாட்டு மாணவரோட வெளிநாட்டு மாணவர்கள் கத்துக்கிட்டு இருக்காங்க. நல்லதுங்க. அவங்களுக்கு $5000, இந்திய மாணவர்களுக்கு $2000. இல்ல, நீங்க சொல்லக்கூடிய சத்தியங்கள் எல்லாமே சித்தர்களுடைய மெய்ப்பொருள் ஆராய்ச்சிக்கு முக்கியமானதாக இருக்குது. ரெண்டு விஞ்ஞானத்தையும் இணைக்கிறது. வெறும் மெய்ஞானம் மட்டும் கிடையாது, மெய்ப்பொருள் மட்டும் கிடையாது. இல்ல, அதான் விஞ்ஞானம் இல்லைன்னா மெய்ஞானமும் இல்ல. விஞ்ஞானம் மெய்ஞானம் சேர்ந்த ஒரு அருமையான ஒரு கல்வி முறை இது.
அந்த வெங்கடேஸ்வரையோட நூலை படிக்கும் போதே எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு பக்கத்துக்கு மேல என்னால படிக்க முடியாது. திருப்பி திருப்பி நான் படிச்சேன் அதை. ஏன்னா உங்களோட வீடியோ தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன். எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சு. தொடர்ந்து நான் அது சார்ந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? நான் வந்து பிஎஸ்சி பிசிக்ஸ்ங்கயா. என்ன தொழில் பண்றீங்க? தொழில் பண்றது மருத்துவம் சார்ந்து நான் தொழில் பண்றேன். மாற்று மருத்துவத்துல எம்டி அக்குபஞ்சர் படிச்சிருக்கீங்க. மாற்று மருத்துவத்துல அக்குபஞ்சர் பண்ணிட்டு இருக்கீங்களா? தொழில் பண்றீங்களா? பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சுட்டு அக்குபஞ்சர் பண்றீங்க? இல்ல, அது வந்து ஆரம்பத்துல நமக்கு மருத்துவம் சார்ந்து படிக்கணும்னு தான் ஆர்வம் இருந்துச்சு. என்னுடைய கல்லூரி பருவத்துல விருப்பம் இல்லாம தான் நான் பௌதிகத்தை படிச்சேன். அதுக்கப்புறம் வெளியில வந்த பிறகு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது. மாற்று மருத்துவம் வந்து ஒரு 4.5 ஆண்டுகள் ஒரு மருத்துவர்கிட்ட நான் படிச்சேன். இப்பதான் 6 வருஷத்துலதான் எல்லா சர்டிபிகேட் கொடுத்துறாங்க. அன்னைக்கெல்லாம் எனக்கு என்னுடைய குருநாதர் கொடுக்கவே இல்லை. 4.5 வருஷம் அவர்கிட்ட இருந்து பஞ்சபூதங்கள் ஆராய்ச்சி செய்து பஞ்சபூதங்கள் சார்ந்த அந்த உடல் மொழி, உடல் கல்வி இதெல்லாம் கத்துக்கிட்டேன் நான் அவர்கிட்ட. அதற்கு பின்பு வந்து இந்த மெய் இயற்பியல், அதாவது மெட்டாபிசிக்ஸ் சொல்லக்கூடிய இந்த ஆன்மீகத்துக்குள்ள முழுமையா பாடம் படிக்கணும்னு நிறைய குருமார்கள்ட்ட இருந்து படிச்சுக்கிட்டே இருந்தேன். உங்களை நேர்ல வந்து செய்யக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஏன்னா உங்ககிட்ட வந்தனா முழுமையா நீங்க இருக்க சொல்றீங்க. அதனால ஆர்வம் இருக்கு. எதிர்காலத்துல நம்ம வந்து அங்க இருக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நம்மளா ஒரு சுய பரீட்சை செய்யணும்னு ஒரு 60 நாள் மட்டும்தான் இருந்தேன். ஆனா அதுலயே வந்து என்னுடைய உடல் வந்து ஒரு கம்பி மாதிரி, இரும்பு கம்பி மாதிரி மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு உலண்டுதான் இருந்தேன் நானு. அதற்கப்புறம் என்னுடைய ஒரு அயன் ஸ்டீல் ராடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி என்னோட உடல் மாறுச்சு. அதுல நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது பித்த நீரை எப்படி சாந்தப்படுத்தி பித்த நீரை வந்து எப்படி சுத்தமான பித்த நீரை உடம்புல சுரக்க வைக்கணும் அப்படிங்கிற சப்ஜெக்ட் ஐயாவுடைய நூல்ல தான் நான் கத்துக்கிட்டது. ஒரு மனிதனுக்கு சுத்தமான பித்த நீர் சுரக்கணும் ஒண்ணு. அதே போல அதிகமான பித்த நீர் சுரந்தாலும் நோய், ரொம்ப குறைஞ்சு சுரந்தாலும் நோய். இந்த மெய்யல்ல அந்த நூல்ல இருந்து நான் மிகப்பெரிய ஒரு கான்செப்டா நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அத படிச்சுதான் நான் வந்து இந்த அக்குபஞ்சர் தத்துவத்தோட கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நோயை ஈஸியா ஆராய்ச்சி பண்ண முடியுது நம்மளால. உங்களோட ஆராய்ச்சி இந்த உலகத்துக்கே மிகப்பெரிய தொண்டுங்கயா. நான் உங்களை வந்து வெகுவாக மதிக்கிறேன் நான். ஏன்னா நீங்க இந்த ஆராய்ச்சி நீங்க வெளியில கொண்டு வரலன்னா நிறைய பேர் வந்து மறந்தே போயிருப்பாங்க. அதாவது லங்கனம் பரமௌஷதம்ங்கிற சப்ஜெக்ட மாற்றே போயிருப்பாங்க. லங்கனம் பரமௌஷதம்ங்கிறது அது ஆண்டவனை நெருங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம். அதனால நான் உங்களை ரொம்ப மதிக்கிறேன். இன்னும் உங்களோட பயணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னும் நல்ல நண்பர்கள்லாம் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். இப்ப தொடர்ந்து பேசுவோம். முதல்ல இந்த குழுவுல சேருங்க. இந்த இதுல உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வாங்க. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப்ல வாங்க. உங்களை அனுப்புறேன். நீங்க ஒரு மாசம் 200 வகுப்பு நடக்கும். நல்லது. ஒரு மாசத்துல 7 வகுப்பு நடக்கும். தினம் 7 வகுப்பு நடக்கும். அதுல வந்து அதிகபட்சமா 3 வகுப்பு 4 வகுப்பு கலக்கணும். அதுக்கப்புறம் தான் சேமரிக்கு போகணும். அப்புறம் அறிவியல்ல கொண்டு வரணும். இந்த மாதிரி நீங்க செஞ்சது வரைக்கும் போதும். அது அறிவியல் படித்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது. அறிவியல் நமக்கு தேவை. அறிவியல்ல தான் கொண்டு வரணும். இது முறையா சிஸ்டமேட்டிக் செய்யணும். இதை கத்துக்கிறதுக்கே தத்துவம் புரிஞ்சுக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் 12 வருஷம் கேட்கணும். கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. அப்படி இல்ல திருப்பி படிச்சீங்க. 1 ஆண்டு படிச்சேன் நான். ஐயாவுடைய சொற்கள்லாம் ரொம்ப மதிக்கக்கூடியது. 1 ஆண்டு திருப்பி படிச்சேன். என்னோட நண்பர்கள் ஒரு 6 பேர் இருக்காங்க என்னோட சர்க்கிள்ல. நான் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். யோக பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். என்னோட நண்பர்களோட சேர்ந்துதான் நம்ம இங்க நடத்தக்கூடிய அந்த சத்சங்கத்துல ஐயாவோட நூல் பத்தி நான் பேசிக்கிட்டே இருப்பேன். நான் உங்களுடைய சொற்பொழிவு பத்தி அடிக்கடி கேட்டு அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுவேன். என்னோட நண்பர்கள் கூட கொஞ்சம் உணவை குறைச்சு கொஞ்சம் சில பயிற்சிகள் செய்யும் போது நல்லா மாறி இருக்காங்க. அவங்களுடைய ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே இருக்கு. நீங்க சொல்லக்கூடிய நீர் மருத்துவம் சப்ஜெக்டுக்குள்ள போகாம உணவை குறைத்தால், நீங்க சொல்லுவீங்க அடிக்கடி பாடல சொல்லுவீங்க, உண்டி சுருங்கில் உபாயம் பலவுல நீங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அத நான் வந்து கிட்டத்தட்ட 100 முறை கேட்டிருப்பேன். அந்த சொற்பொழிவை மட்டும் 100 முறை கேட்டிருக்கேன். ஏன்னா என் மனசுல ஆழமா புரியணுங்கிறதுக்காக. உண்டி சுருங்கில் உபாயம் பலவுல. அதனால சாப்பிடாம யாரும் சாக மாட்டாங்க கண்டிப்பா.
நீங்க ம் சொல்வது ரொம்ப சத்தியமா. ஆரம்ப சரி. நடராஜ் என்னாச்சு? நடராஜ் ஏன் காலையில காணோம்? ம் எங்க போயிட்டீங்க? காலையில கொஞ்சம் வேலைங்க ஆ சரி சரி. நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ சளி தொற்று நோய் இருக்கு இல்லையா? சளி தொற்று நோய். அந்த சளி தொற்று நோய்க்கு வந்து இப்போ என்ன வைத்தியம் சளி தொற்று நோய்க்கு என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா இதுதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த பெருங்குடலை சுத்தம் செஞ்சோம்னா பெருங்குடலை சுத்தம் செஞ்சோம்னா சளி நோய் போயிடும். பெருங்குடல் எப்படி இப்ப நம்ம முடிச்சுக்கலாம், நேரமாச்சு. நேரம் ஆயிடுது. இப்ப பாருங்க, எங்கேயோ புத்தகம் போகுது, என்னமோ பண்றாங்க, எப்படியோ போகுது பாருங்க. இதுதான் விஷயமே. புத்தகம் எங்கேயோ போகுது, யாரோ படிக்கிறாங்க, மொத்தத்துல ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்குது, நமக்கு சம்மந்தமே இல்லை. ஆமா, அதுதான் நம்ம நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரோ பயன்பெற வேணும், அவ்வளவுதான். யாரோ பயன்பெறணும், அவ்வளவுதான். பயன்படணும். இந்த மாதிரி எத்தனை பேர் சொல்லாம இருக்கேன்னு யாருக்கு தெரியும்? ஆயிரக்காடு. இவர் யாருன்னே தெரியாது, இவங்க சொல்ற ஆளும் எனக்கு யாருன்னே தெரியாது. மொத்தத்துல ஏதோ புத்தகம் எங்கேயோ வாங்கியிருப்பாங்க, வாங்கி படிச்சிருப்பீங்க. அப்ப மதுரையில பாத்தீங்கன்னா நம்ம இப்ப நான் சுந்தர் ஒன்று தான் நேரடி பயிற்சி மாணவர். சுந்தர் ஒன்று தான் பொறியாளர் தான் நேரடி. அவரே இப்ப 3 நாளை காணுமே சுந்தர் பொறியாளர். சரி, ஏதோ ஒரு வேலை இருக்கும், பரவாயில்ல. மொத்தத்துல அவர் நன்கொடை கொடுத்துட்றாரு இல்லையா? மாசம் மாசம் நன்கொடை கொடுத்துட்றாரு, அதெல்லாம் இருக்கட்டும். நமக்கு முறையாக நீங்க நாம வந்து இந்த செயல் திட்ட ஒரு திட்டத்தை கொடுத்து எந்த அளவுக்கு செயல்படுறோம்னு பார்க்கணும். யார்கிட்ட விட நீங்க பரிந்துரை பண்ண நிறைய பேர் பரிந்துரை பண்ணிட்டு இருக்காரு, இவரு கூட நிறைய பேர் பரிந்துரை பண்றாரு. என்ன அந்த நம்பிக்கை வரக்கு இன்னும் பல ஆண்டுகள் ஆகும். இப்ப நம்ம இப்ப இந்த ஊடகம் இருக்கிறனால இப்ப 3 தான் அடிப்படை. தகவல், அதாவது சட்டம் இயற்றும் அமைப்பு, அப்புறம் நடைமுறைப்படுத்தும் அமைப்பு, நீதிமன்றங்கள், இதெல்லாம் இருக்கட்டும். தகவல் தொடர்பு சாதனம் சொல்றோம். இப்ப நம்ம தகவல் தொடர்பு சாதனத்தின் மூலமாக தான் மக்களை இந்த மாதிரி திருப்பணும். அதான் விஷயமே. இந்த நாடுமே அடிப்படையில் ஏற்பட்ட கோளாறு. இப்ப நாம என்ன பண்ணோம்னா தகவல் தொடர்பு சாதனத்தை அடிப்படையே நம்ம மாத்துறோம். இந்த நாளுமே ஜனநாயகத்தினுடைய முக்கியம். ஜனநாயகம் மக்கள் வாழுகின்ற சட்டத்துக்கு ரொம்ப முக்கியமானது. இது இப்ப பாத்தீங்கன்னா இப்ப எல்லா பிரச்சனையும் காரணமே இந்த மக்களை எந்த வகையில முன்னேற்றணுங்கிறது கொள்கையே இல்லை. மக்களை எந்த வகையில முன்னேற்றணும்? நோயற்ற வாழ்வு முன்னேற்றணும், அது கிடையாது இங்க. ஆனால் அதனால நம்ம என்ன, நமக்கு இருக்கிறது மலிவானது ஊடகம் ஒண்ணுதான். நம்ம அரசியல் பண்ண முடியாது, நம்ம சட்டத்தை இயற்ற முடியாது, நம்ம நீதிமன்றமும் கிடையாது. கடைசியில் இருக்கிறது ஒண்ணு ஊடகம் தான். இந்த ஊடகம் வந்து பொதுவானது. இந்த ஊடகத்தின் மூலமாகத்தான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லணும். ஏன்னா மரணம் கடைசியில் முடிவு மரணம் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? அந்த மரணத்தை எப்படி மாத்துறது? இயற்கை சாவா கொண்டு வரணும். இப்ப என்ன பண்றான், நோவல் சாகிறதுல இயற்கை சாவுன்னு போடுறான் முட்டாளுங்க. இந்த முட்டாளுக்கு என்ன பண்றானுங்க, நோயில சாவல் இயற்கை சாவல்னு போடுறாங்க. ஆமா, எவ்வளவு ஒரு முட்டாள்தர. நோயில செத்தான்னு பேனர் போட வேண்டியதானே? இந்த நோயில எங்க அப்பா செத்தாருன்னு போடணும்ல, அதான் நியாயம். இயற்கை எங்க அப்பா வந்து புற்றுநோயில் எங்க அப்பா புற்றுநோய் வந்து இயற்கை செத்து போனார் அப்படின்னு சொல்ல வேண்டியதாண்ட. என்ன நடந்தது சொல்ல வேணும் இல்லையா? அப்ப கேட்கறாங்க இல்லையா, இந்த மாதிரி என்ன ஆச்சு, எங்க அப்பாவுக்கு புற்றுநோய் செத்து போன மாதிரி எங்க அப்பா புற்றுநோயில் செத்து போனா தைரியமா போட பார்க்கல. யாரும் எனக்கு ஒண்ணு வெட்டி போடுவாங்களா? மாட்டாங்க ஐயா. எனக்கு இந்த நோய் வருது போய் சொல்றீங்க போய் எல்லாத்திட்டையும். இந்த மாதிரி நீ சொன்னதான் 4 பேர், ஓ புற்றுநோய் செத்தாரா, புற்றுநோய் ஏன் வருதுன்னா இப்படித்தான் வருதுன்னு சொல்லணும். எதை கண்டுபிடிச்சு கொடுத்தங்காட்டி ஆச்சு. கண்டுபிடிப்பு வெங்கடேசன் கண்டுபிடிக்கலன்னு அத்தனை பேர் செத்தானுங்க, அத்தனை பேரு செத்தாங்க. இப்ப உணவை பத்தி சொல்லுகின்றப்ப நான் சொன்னமே இல்லையா, உணவை பத்தி சொல்லும் பொழுது நபர் ஒருத்தர் பேசினார் இல்லையா, முதல்ல உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை, அதுதான் விஷயமே. அதனாலதான் அருணாடேகரட் இப்ப கூட ஒரு சின்ன ஒரு வரி போட்டிருக்கேன் பாருங்க. இப்ப மறுபடியும் போட்டோ எடுத்து போட்டிருக்கேன், அதை படிச்சு பாருங்க. நான் வந்து நீண்ட நாள் நோன்பை ஆதரிக்கவில்லை, குறுகிய கால நோன்பை ஆதரிக்கிறேன்னு சொல்லி போட்டிருக்காரு. அது ஏன் அப்படி சொல்றாரு கேட்டீங்கன்னா, எடுத்தோடனே நீண்ட நாள் நோன்பு போட முடியாது. எடுத்தோடனே இது எப்ப வெங்கடேசன் கண்டுபிடிக்கான்னு கேட்டீங்கன்னா, இந்த நடுநிலை பெற்ற உடம்புக்கு அப்புறம் தான், நடுநிலை பெற்ற உடம்புக்கு அதுக்கப்புறம் இந்த உடம்பு 7ஆம் அறிவுக்கு போயிருது. எத்தனாவது அறிவுக்கு? 7ஆம் அறிவுக்கு போயிருது. 7ஆம் அறிவுக்கு போய் உடம்பு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரமா மாறிடுது. நட்சத்திரமா மாறி காமா கதிரை இழுத்து உள்ள வாங்கி சக்தியா மாறுது. அது மின்சாரமா மாறிடுது. உடம்பை மின்சாரம் தயாரிக்கிற என்ஜினா மாறிடுது தனக்குத்தானே. இந்த உடம்பு வந்து எலக்ட்ரிக் என்ஜின், அதான் விஷயமே. இந்த உடம்பு வந்து எலக்ட்ரிக் என்ஜின் சொல்லலாம், காமா என்ஜின் சொல்லலாம், காஸ்மிக் என்ஜின் சொல்லலாம். அப்ப இதை எடுக்கிறதுக்கு 6 மாசம் கவனிக்கணும். அதனால அவர்கிட்ட சொல்லியிருக்கேன்,
இது மருத்துவ ஆய்வு பண்ணாம செய்யக்கூடாது. ஆர்வத்துல பண்ணலாம், அதெல்லாம் தப்பு. ஆர்வத்துல பண்ண தப்பா போயிட்டு என்ன இருக்கும்? வெங்கடேசன் தப்பா இந்த இயற்கை உணவை பத்தி இயற்கை இப்ப நிறைய பேர் இயற்கை உணவு மென்டல் அவுட் ஆனாங்க. நிறைய பேர் சொல்லணும் ஆர்கே என்னமோ ஆர்கே என்னமோ 2 3 அவர் பேர் என்ன ரெட்டி என்னென்னமோ இயற்கை உணவை பத்தி பேசுறவங்க நிறைய பேர் எல்லாம் நோவுல தான் சேர்த்தாங்க. அப்படித்தானுங்க ஐயா? இயற்கை உணவை பத்தி பேசுறவங்க இந்த அந்த ரெட்டி இந்த ரெட்டி அந்த ரெட்டி போற அந்த என்னென்னமா காந்தா ரெட்டி காந்தாரா பூந்தாரா எவனவனா எழுதியிருக்கானுங்க இயற்கை உணவை பத்தி. அத்தனை பேர் நோவுல தான் சேர்த்தானுங்க. அத்தனை பேரு நோயாளர் அப்புறம் என்ன காந்தாராவு பூந்தாராவுன்னு பேசிட்டு அறிவுட்டாங்க. இது இப்படித்தான் கண்டுபடியெல்லாம் எழுதுறது, கண்டுபடியெல்லாம் எழுதுறது. இங்க நாம என்ன பண்ற, நான் இப்படி எழுதித்தான் மாட்டிக்கிறேன். இது அப்படியே இல்லை, இது 7ஆம் அறிவு, இது மருத்துவமே கிடையாது, தூய்மை. என்னது தூய்மை. அப்ப இந்த தூய்மையில மாட்ட போறானுங்க. இப்ப தூய்மை அதை தான் சொல்றேன். உணவுக்கும் உணவு தூய்மை செய்யாது. அப்ப பல்லு விளக்குனாவே நீ குற்றவாளின்னு அர்த்தம், அல்லது நீ சாக போறான்னு அர்த்தம். என்னது நீ மெல்ல மெல்ல சாக போற அப்படின்னு அர்த்தம். அதனால நீங்க மெல்ல மெல்ல சாக போறத உணவு. உணவுங்கிறது இந்த உணவு எதுக்கு நமக்கு தேவைன்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. உணவு ஏன் சாப்பிடணும்னு தெரியாது, உணவு ஏன் சாப்பிடணும்னு தெரியாது. உணவு என்பது வேறு, தூண்டல் என்பது வேறு. தூண்டலுக்கும் உணவுக்கு சம்மந்தம் இருப்பா. நமக்கு ஒரு தூண்டல் வருதுன்னா வயிற்றுல ஒரு தூண்டல் ஒன்றும் இல்லை, வயிற்றுல எனக்கு தூண்டல் வருது. தூண்டல் வருதுன்னா நியூட்ரலை உள்ள போடணும், அவ்வளவுதான். இதை யாரும் இந்த பழக்கம் 2000 வருஷம் யாருக்கும் இல்லை. சித்தர்கள் அதை பண்ணுவாங்க. அதனாலதான் அவங்க மலைகளுக்கு போய் திரும்பி வரல. மலைகளுக்கு போனா தூய காற்று நீரும் கிடைச்சிருமா, அங்க போய் திரும்பி வரமாட்டாங்க. திரும்பி வரமாட்டாங்க. என்ன கிடைச்சிருது அவங்களுக்கு? இந்த 3 வகையான நிறைவு கிடைச்சிருது. உடல் சம்பந்தமான மன நிறைவு, உடல் சம்பந்தமான நிறைவு, மனம் சம்பந்தமான நிறைவு, இந்த ஆன்மா கீன்மான்னு சொல்றாங்களே அதோட நிறைவு. 3 நிறைவு. அது ஏன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒழுங்கு பண்ணிட்டு தானே போறான். கிளம்பி போறதுக்கு முன்னாடி எல்லா பொறுப்பு இப்ப நான் எங்கேயாவது கிளம்பி போனோம்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடணும். கொடுத்துட்டு திருமணம் பண்றது அதாங்க, என்ற வேலை முடிஞ்சு போச்சு நீ பாத்துக்கன்னு சொல்றதான் அப்பாவுடைய வேலை. திருமணம் ஆகி குழந்தை பெற்றுறதுக்கு அப்புறம் இதை பாருப்பா எல்லாம் நீ பாத்துக்கோ அப்படின்னு நீங்க போயிடணும். உட்காந்துட்டு கழுத்து இருக்கக்கூடாது, உட்காந்துட்டு கழுத்து இருக்கக்கூடாது. அப்படித்தான் பெற்றோர்கள் பண்ணணும். அதுதான் உண்மை. அதான் பெற்றோர் தனியா போயிடணும். பெற்றோர் தனியா இருக்கணும், குழந்தைகள் தனியா இருக்கணும். அப்பதான் இவன் வளருவான். அவன் சொல்லிக் கொடுக்கணும், பெற்றோர் சொல்லிக் கொடுத்துட்டு இப்படித்தான் நீ செய்யணும். அப்ப அந்த குழந்தை நலனுக்காக பெற்றோர்கள் விலகி போயிடணும். அப்படி ஏதாவது சந்தேகம் இருந்தா அறிவாளிகிட்ட போய் கேட்கணும். அப்படிதான். அதனால நோயற்ற வாழ்வு வாழணும். அதற்கு இப்ப நம்ம பிரச்சனை என்ன, இந்த சளி பெற்று இருந்த இப்ப 2-3 நாளைக்கு நம்ம இந்த சளி தொற்று நோயை பத்தி பேசுவோம். ஏன்னா ஏன் போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும்? அது மக்களுக்கு போய் சேரட்டுங்க, கிடைக்குது. ஆமா, அதை பத்தி பேசுவோம். அதனால அந்த சளிப்பெருந்தொற்று நோய்ங்கிற பேர் ஒன்றும் கிடையாது. நீரே மருந்தாக இருந்து ஒரு 11 மணி சுமாருக்கு அந்த மஞ்சளா போகணும். அருணாடகரே 3 மணிக்கு சாப்பிடலாங்கிறாரு. நாம என்ன பண்ணலாம்னா அந்த 3 மணிக்கு சாப்பிடலாம், நீரே மருந்தாக இருந்தும் பொழுது அந்த விஷம் மஞ்சளா வெளியே போயிடும். அதுக்கப்புறம் 11 மணிக்கு மருந்தடிக்காத காய்கறிகள், தூய்மையான மருந்தடிக்காத காய்கறிகள், அந்த காய்கறியை வேக வைத்து இவன் ருசிக்கு அடிமையான இந்த முண்டை ருசிக்கு அடிமையான முண்டை தானே, ருசிக்கு அடிமையான முண்டை. ருசியில மேனஸ் திம்படான்னு பாருங்க. அந்த அப்புறம் அந்த ருசிக்கு அதை சேர்த்துட்டு கொஞ்சம் அவள் போட்டு தாளிச்சுட்டு உப்பு காரம் கம்மியாக போட்டு அவள் போட்டு தாளிச்சுட்டு நிறைய போட்டு அந்த நாக்கில் படிக்கிற தொண்டை கீழே இருக்கிற விஷத்தை பெருங்கடலுக்கு தொட்டுறணும். அது போச்சா மறுபடியும் 5 மணிக்கு இந்த மாதிரி இந்த சளி தொற்று நோய் உலகத்தை விட்டு போற வரைக்கும், இந்த இந்தியா விட்டு போற வரைக்கும் நீ பண்ணிட்டே இருந்தேன்னு தப்பிக்கல, இல்லாட்டா போட்டு எறிஞ்சிடும். சரியா? நன்றி, வணக்கம். நன்றிங்க.